ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க. இப்போ கன்னி ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேது பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ராசியிலிருந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் செல்கின்றார். விரயங்கள் குறையும். ஓகேங்களா? தொழிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தமான கடன்கள் வளர்ச்சி பெறும். அதிகமாக கடன் வாங்குவீங்க இந்த டயத்தில். ஓகேங்களா? அப்போது முக்கியமான சில பாயிண்ட்டுகள் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்க இந்த டயத்தில் கடன் வாங்குறத கவனமாக பார்த்து வாங்குங்க. சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு அதான் கடன் கொடுப்பாங்க. தாராளமாக உங்களை கூப்பிட்டே கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் கேட்டிங்களே அப்பா 50 லட்ச ரூபா ரெடியாக இருக்கு வாங்க, 2 கோடி ரூபா ரெடியாக இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்கள் அங்கே மாட்டிக்கிறது தான் அது ஒரு பொறின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் வாங்குவீங்க, கரெக்டாக மூவ்மெண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா பல தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்முடைய சக்திக்கு மீறி இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேமேன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போது கடன்கள் வாங்கும்போதும் சரி தான், கடன் கொடுக்கும்போதும் சரி தான், யாருக்காவது நீங்கள் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே டயத்தில் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனுக்குடன் கவனித்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? உடல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்றுக்கூட கவனிச்சுக்கோங்க. ராகு பகவான் அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனையை பெரிய லெவலில் வளர்த்து விட்டுருவார். லைட்டாக ப்ரெஷர் இருக்குங்க, ஒரு 2 பாயிண்ட் தாங்க இருக்குது அப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரு எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதற்கான வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, எதிரிகள்னு எப்படி வருவாங்க அப்படின்னா, தொழில் சம்பந்தமான எதிரிகள் நம்மளால் அவங்கள பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரிகள் எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொழில் தொடர்பான விஷயத்தில் சரி தான் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. அந்த எதிரிகள் எப்படி உருவாவாங்க அப்படின்னா, கடன் மூலமாக உருவாகக்கூடிய எதிரிகளாக இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. பயணங்களில் கவனம் வையுங்கள். ஓகேங்களா? முதலீடுகள் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் முதலீடு பண்ணலாம்ப்பா, பெரிய லெவலில் தூக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய தடைகளை கொண்டாந்து போடுவார், பெரிய கல்லை தூக்கி போட்டுவார் கேது பகவான். அப்போது பயணங்கள் பண்ணும்போது கவனமாக இருந்துக்குங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டயத்தில் பண்ணாதீங்க. ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மறைவுஸ்தானமான 8ஆம் இடத்தில் பதிக்கின்றது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க சில ஒளிவு மறைவான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வேலைகள் தயவு செய்து நிப்பாட்டிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தில் கணக்குகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுமாரி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனைகளிலிருந்து நம்ம தாராளமாக விலகி கொள்ளலாம். கேது பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிகின்றது. ஓகேங்களா? இப்போ தொழில் தொடர்பான ஒரு முயற்சி, ஒருத்தர் மீட் பண்ண போறீங்க, அங்கே பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல உங்களை விட வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதாவது வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணுங்க. அப்பப்போ அவங்களுக்கு உணவும் தண்ணீரும் வாங்கி கொடுங்க. இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாளுமே சக்ஸஸ் மட்டுமே பார்க்கலாங்க.